ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே இன்னிலிருந்து SST டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் நேத்து திருமலையில நடந்த ரத சப்தமிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரத சப்தமி போயிருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாகன சேவை எல்லாம் ஒரு நாள்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரத சப்தமினால் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன்கள் 3, 4, 5 3 நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருந்தாங்க. 6ஆம் தேதிக்கான டோக்கன் இன்னைக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் இன்னைக்கு நைட்டு இப்போ 7:30 மணி ஆகுது. நைட்டு ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கான ஸ்லாட்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி SST டோக்கனோட இஷ்யூவிங் டைம் அப்படின்றது விடிய காலையில் 2 மணி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து வைகுண்ட ஏகாதசி அப்போ பக்தர்களோட கூட்டம் ஏற்பட்டு ஸோ ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண டோக்கன் எல்லாமே நைட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கு வந்து SST டோக்கனோட தரிசனம் இருக்கும், அதனால இன்னைக்கு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு டோக்கன் வேணும் அப்படின்னா நான் சொன்ன கவுண்டரில் நீங்கள் நைட்டு அங்கே லைனில் நின்று கூட டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ரீச் ஆகுவோம், டோக்கன் கிடைக்குமா அப்படின்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். காலையிலையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு 3-4 மணி வரைக்கும் கூட கண்டிப்பாக இருக்கும். க்ரௌட் இல்லைன்னா ஒரு 6, 7, 8 மணி வரைக்கும் கூட இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் நமக்கு கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக 2ஆம் தேதி அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. 3, 4, 5 3 நாளும் வந்து டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாதனால கடைசி டோக்கனோட அப்டேட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குது. திருமலா.org அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைலில் போய்ட்டு க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்தனை மணியோட ஸ்லாட்டு, அதே மாதிரி எத்தனாம் தேதிக்கான டோக்கன் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே நீங்கள் லைவான ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிலேருந்து உங்களுக்கு நாளைக்கான டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடந்து போயிட்டு 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் அந்த தரிசன டிக்கெட் உங்களுக்கு வேலிட் ஆகும். இல்லை நீங்கள் ஸ்கேன் பண்ண மறந்துட்டு போயிட்டு ATGH சர்க்கிளில் க்யூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஸ்கேன் ஆகாது. ஸோ அதனால் உங்களை வந்து நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் நடந்து போகிற பிளான் இருக்குது, நடந்தே போகிறீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக அப்படின்னா கண்டிப்பாக அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டே ரீச் ஆகிடுவோம். காலையில் வந்து 4 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நாங்கள் போவோன்ற பிளான் இருந்துச்சு, டோக்கன் வேணும்னு நினச்சிங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் டோக்கன் வாங்கிங்க. அந்த டோக்கன் ஸ்கேன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து SST டோக்கன், நம்ம ஸ்கேன் எதுவுமே தேவையில்லை. நேரடியாக போனீங்கன்னா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போயிட்டு கூட தர்ஷன் பார்த்துக்கலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்தில் தர்ஷன் நீங்கள் முடிச்சிடலாம். மதியானம் டு நைட் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா மினிமமாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். வீக் டேஸ் அப்படின்றது இதுதான் டைமு. நாளைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ இன்னையோட க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நேற்று ரத சப்தமிக்கு வந்தவங்க எல்லாம் தர்ஷன் பார்த்துட்டு ஓரளவுக்கு இன்னொரு 2 நாள் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து ஆகும். அடுத்தது வந்து நேற்று தரிசனம் பார்த்தவங்க 73,599 பேர். நேற்று நேரடி சர்வதர்ஷனம் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், ஏன்னா எல்லாமே கேலரிஸில் வெயிட் பண்ணவங்க. ஒரு சிலர் முன்னாடியே தர்ஷன் பார்த்துட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த ரத சப்தமியோட இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் க்யூவில் ஜாயின் பண்ணியும் சில பேர் சாமி பார்ப்பாங்க. நீங்களும் திருமலாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற அப்டேட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது SST டோக்கன் கேன்சல் பண்ணனால ஸோ அதோட தர்ஷன் டைம் அப்படின்றது நமக்கு நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நேரடி சர்வதர்ஷனம் சுமார் 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு TTD அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 300 ரூபா தரிசனம் மினிமமாக 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சில டைம் நீங்கள் வந்து 300 ரூபா தரிசனத்துக்கே லைன்லேயே நம்ம ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்டில் கூட உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. எல்லா டைமுமே அப்ராக்சிமேட்டட் டைம் தான், இவ்வளோ நேரம் தான் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் போகிற டைமு அங்கே இருக்க க்ரௌடு அவங்க எவ்வளோ நேரம் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான தரிசன டைம் அமையும். அதுக்கப்புறம் வந்து இப்போது கன்சீவாக இருக்கிறவங்க தர்ஷன் போகிறாங்க, இல்லை கை குழந்தைகளோட போகிறீங்க அப்படின்னா சுபதம் என்ட்ரியில் ஆஃப்லைனில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை வச்சு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய் தர்ஷன் பார்க்கலாம்.
இல்லை கன்சீவான மாதிரிலாம் இருக்கீங்க தர்ஷன் போகணும் அப்படின்னா செப்பரேட்டாக உங்களுக்கெல்லாம் தர்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி பிளான் பண்ணலான்னா, ஒன்று வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது 300 ரூபாய்க்கு பதிலாக ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அது மினிமமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம தர்ஷன் பார்த்துடலாம். மேக்ஸிமம் போனாலே ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் சேவாவை அட்டன் பண்ணி தர்ஷன் பார்க்கலாம். இல்லை தர்ஷன் மட்டும் பார்க்குறனா கூட பார்க்கலாம். செப்பரேட் கியூ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க அப்டேட்டு. நேற்று வந்து நடந்த வாகன சேவை எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வாகன சேவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இன்றைக்கி டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து வர February 6, அதாவது நாளையிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் தெப்போற்சவ விழா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் தெப்போற்சவம் February 6 முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 7 நாட்கள் மாலை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியின் புஷ்கரணியில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்தருள்வாங்க. இது திருமலாலே நமக்கு இந்த தெப்போற்சவ விழா வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு February 6 அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 12ஆம் தேதி வரைக்கும் கீழ் திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு என்னென்ன யார் யார் வந்து எழுந்தருள்வாங்க, அந்த தெப்பத்தில் யார் யார் எந்தெந்த கடவுள் வந்து எழுந்தருள்வாங்க அப்படின்ற மாதிரி அதோட இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் போகிறவங்க நைட் டைமில் போகிறீங்கன்னா இந்த தெப்போற்சவம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடி போர்டோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. திருமலையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே இந்துக்களாக இருக்கணும். இந்துக்களை தவிர இருக்கிறவங்க, அதாவது இந்து அல்லாதவங்க எல்லாருமே ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும், இல்லைனா அவங்களுக்கு விஆர்எஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் பக்தர்கள்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்ட ஆபாசமாக பேசின ஊழியர்களில் அவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது ரொம்ப ஹாஷாக நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்லைனில் விஜிலன்ஸில் கூட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஊழியர்களோட நேம் படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிடி இந்து அல்லாத ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்குகிறது. பணியில் இருக்கும்போது இந்து அல்லாத பழக்க வழக்கங்களை பின்பற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டிடிடி தயாராக உள்ளது. அவர்களில் சிலர் இந்து மதத்தை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுத்த பிறகும் வேற மதங்களை பின்பற்றுவதாக டிடிடி வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. மத விதிமுறைகளை மீறியதற்காக 18 ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க டிடிடி உத்தரவிடப்பட்டுள்ளது. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த ஊழியர்கள் இந்து மரபுகளை பின்பற்றாமல் இந்து அல்லாத மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டிருக்கு. கோவிலில் இந்து ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிய முடியும் என்று டிடிடி வாரிய தலைவர் PR நாயுடு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காரு. அவரது அறிவுறுத்தலின் பேரில் டிடிடி விசாரணையில் 18 ஊழியர்கள் இந்து அல்லாத மரபுகளை பின்பற்றுவது கண்டறியப்பட்டதாகவும் இதனால் அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இடமாற்றம் அல்லது VRS டிடிடி வாரியத்தின் முன்மொழிவின்படி இந்து ஊழியர்கள் திருமலை கோவில்கள் மற்றும் தொடர்புடைய துறைகளிலிருந்து நீக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் எந்த ஒரு இந்து மத விழாவிலும் அல்லது சடங்குகளிலும் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. வாரியம் இந்த ஊழியர்கள் 2 விருப்பங்களை வழங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அரசாங்கத்தின் துறைக்கு மாற்றுவது, அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், இல்லைனா நீங்களே வந்து VRS வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிடிடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சட்டமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்டோன்மெண்ட் சட்டம் 1989 படி டிடிடி வாரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிடியோட அனைத்து ஊழியர்களும் இந்து மரபுகளை பின்பற்றுவது கட்டாயமாகும். இந்த விவகாரம் கோயிலின் புனிதம் மற்றும் பக்தர்களின் மன உணர்வுகள் தொடர்பானது என்றும் வாரியம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஸோ இப்போதைக்கு 18 ஊழியர்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் நீங்களும் வந்து தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்களால் ரூம் புக் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு CR ஆஃபீஸில் லைனில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். மத்தியானம் ஈவினிங் போகிறோம் ரூம்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ரூம் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். அங்கேயே டிஸ்பிளே வந்து இருக்கும், எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிடிடி வந்து நேற்று ரத சப்தமிக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு
பக்தர்கள்கிட்டையும் அவங்க வந்து பேசினதை ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரத சப்தமிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.